ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். அ வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால மார்னிங்கே கொஞ்சம் எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி பூஜை பண்ண ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி என்னோட குக்கும் வரல, ஹவுஸ்மேடும் வரல. 2 பேருமே அவங்கவுங்க வீட்டில் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ தேவ் டேக்கன் ஆஃப். ஸோ மார்னிங் நல்லா வார்ம் அப் எனக்கு. வீடெல்லாம் பெருக்கி க்ளீனாக தொடச்சி அண்ட் அப்போ தான் தெரியுது லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னுட்டு. இட் டுக் கம்ப்ளீட்லி 1 hour வீடு பெருக்கி தொடச்சி அந்த கேட்டு கிரில்லாண்டெல்லாம் போய் கொஞ்சம் கிரில்லும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே எங்கள் கேட்டு முன்னால் எப்போ டெய்லி கோலம் போட மாட்டோம், பட் பண்டிகை நல்ல நாள்னால் கோலம் போடுற பழக்கம் இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் தொடச்சி கோலம் போட்டு அஃப்கோர்ஸ் 1 hour ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இட்ஸ் மை பிரேக். மார்னிங் என்னுடைய ஃப்ரெஷ் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கள் பால்கனியில் ஒரு பூனைக்குட்டி போட்டிருந்தது ஒரு பாக்ஸில். அதோட குட்டி 3 குட்டி தான். இது ஒரு க்யூட்டாக இருக்குல்ல. குளிச்சுட்டு என் பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு பாய்ஸ் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த சமையல் நான் பூஜை சாமான், நான் வீட்டில் சிங்கில் போட்டிருந்த மொத்த சாமான் கழுவிட்டு பிரசாதத்துக்கு நைவேத்தியத்துக்கு வடையும் சேமியா பாயசமும் பண்ணியிருந்தேன். அதுவே வச்சு இன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணேன். சாமி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் ஜோடிச்சு வாழை மரம் அதில் பக்கத்தில் ஜோடிச்சு கலசமும் வச்சு கலசத்துக்குள்ளே அரிசி பறித்து கருப்பூரம் காயின்ஸ் எல்லாம் போட்டு விளக்கேற்றினேன். ரொம்ப மங்களகரமாக இருந்தது. என்னுடைய தெய்வத்தை இன்னொரு அவதாரத்தில் பார்த்த மாதிரி அவ்வளோ குஷியாக இருந்தது. அந்த வைப்ரேஷனை ஒரு தனி அழகுங்க. வரமகாலட்சுமி பூஜை முடிஞ்சது.